Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செல்வத்தை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். பணத்தை பற்றி தியானிக்க போகிறோம். பொன்னையும் பொருளையும் பற்றி தியானிக்க போகின்றோம். நீங்க எல்லாம் நினைக்கலாம், சாமியாரு என்ன சொல்ல போறார்? உங்களுக்குள்ள ஒன்னு உதிக்கும், செல்வத்தெல்லாம் உற்று, பணத்தெல்லாம் உற்று, எல்லாத்தையும் தியாகம் செய்ய, எல்லாத்தையும் ஏழை எளிகளுக்கு கொடு அப்படி என்று சொல்லுவேன்னு நீங்க நினைக்கலாம். நான் அப்படி சொல்ல போறது கிடையாது. அததான் எல்லா சாமியார்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம செய்யறோமா? செய்ய மாட்டோம். ஏன் எல்லா சாமியார்களும் சொல்றாங்க என்றால், எல்லா பாஸ்டர்ஸும் சொல்றாங்க என்றால், சாமியார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, அதனால் நீங்களும் வாங்க அப்படி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது கிடையாது. அப்படி சொல்லுபவன் முட்டாள். எல்லாத்தையும் விட்டுட்டு வா என்று ஆண்டவர் என்றுமே சொல்லவில்லை. ஒரு சில பேர்த்த தான் சொன்னார். உலகையெல்லாம் சொன்னாரா? கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன கொஸ்டின். செல்வம் சேர்ப்பது நல்லதா கெட்டதா? செல்வம் நல்லதா கெட்டதா? செல்வம் வைத்திருப்பவன் நல்லவனா கெட்டவனா? அதை நீங்களே தியானிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. செல்வம் வைத்திருப்பது நல்லதா கெட்டதா? செல்வம் நல்லதா கெட்டதா? செல்வத்தை பெருக்குவது நல்லதா கெட்டதா? அதற்கு தான் இப்ப தியானிக்க போகின்றோம். இந்த வேளையில ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாம் மாடுகளிலும் வெள்ளியிலும் பொன்னிலும் மிகவும் செல்வந்தராயிருந்தான். ஆபிரகாம் தெய்வ பிள்ளைகளே, விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தின் தந்தைன்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் விசுவாசம் இருந்துச்சு, அதே வேளையில பணமும் இருந்துச்சு, செல்வமும் இருந்துச்சு. அவர் பெரிய பணக்காரனாக, பெரிய செல்வந்தனாக, பெரிய கோடீஸ்வரனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தெய்வ பிள்ளைகளே, மேலுமாக 24வது அதிகாரம் 35வது வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம். அவன்கிட்ட மாடு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பொன் இருந்துச்சு, தங்கம் இருந்துச்சு, ஊழியர்கள் இருந்தார்கள். அப்ப என்ன சாமி வித்தியாசம் என்றால், தெய்வ பிள்ளைகளே, அந்த மகனானவன் விசுவாசத்திலே செல்வந்தனாக இருந்தான். செல்வம் இருந்தும் அந்த செல்வத்திற்கு மேலாக விசுவாசத்தில் செல்வந்தனாக இருந்தான். இன்னைக்கு அரைக்குறை முட்டாள் எல்லாம் என்ன செய்யும்? நமக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு ஓடி ஓடி உழைக்கும், ஓடி ஓடி சம்பாதிக்கும், ஓடி ஓடி சேர்க்கும், ஓடி ஓடி ஒளிய வைக்கும், ஓடி ஓடி எஃப்டில போடும், சேவிங்ஸ்ல போடும். அதையே நினைச்சு 24 மணி நேரமும் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும். அப்ப ஆபிரகாமுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆபிரகாம் தன்னுடைய செல்வத்தில் தேவனை வைத்தார், இறைவனை வைத்தார், குருவை வைத்தார். He asked God to overrule his property, but you are overruling your property. இதான் டிஃபரன்ஸ், இதான் டிஃபரன்ஸ். ஆபிரகாம் என்ன செய்தார்? அவன்கிட்ட சொத்தெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுடா, இல்ல எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுடா என்று ஆண்டவர் ஒருபோதும் ஆபிரகாமிடம் சொல்லவில்லை. நீ சேருடா, சேருடா, சேருடா என்று தான் சொன்னார். இன்னைக்கு நீயும் சம்பாரி, உனக்கு ஆண்டவர் டேலண்ட கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், சம்பாரி. ஏன் சோர்ந்து போய் இருக்கின்றாய்? ஏன் பயப்பட்டு போய் இருக்கின்றாய்? ஏன் கவலையில இருக்கின்றாய்? உனக்கு திறமை இருக்குது, உன்னுடைய திறமையை வழிநடத்த உனக்கு தைரியம் இருக்குது, அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு கடவுள் இருக்கிறார். அப்ப நீ ஓடி போய் சம்பாரி. எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கல இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, the first milestone, அவரே செல்வந்தனாக இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, அதனால்தான் ஆண்டவர் கோபப்பட்டு சொல்கிறார், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும், இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். நீ சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இன்னமும் அந்த 10 ரூபாயும் 100 ரூபாயும் எண்ணிக்கிட்டே இருந்தீன்னா முட்டாள்டா, நீ முட்டாளுடா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த உலகம் பரஸ்பரமானது.
கத்தோலிக்க பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏன் சோர்ந்து போற, ஏன் பயந்து போற, ஏன் திடன் இல்ல, ஏன் தைரியம் இல்ல? ஏனென்றால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. நீ சம்பாரிச்ச எல்லாத்துலயும் ஆண்டவர் தான் அதிபதினு வை. ஒன்ற நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், கோடி கோடியா இருக்கலாம், லட்சம் லட்சமா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், கடவுள் அங்க உட்கார வை. ஆண்டவர் உன்னை ஜெயிக்க வைப்பார், வெற்றி அடைய செய்வார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.